தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம மூதாதையர்கள்னு சொல்லப்படுற நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் எந்த ஒரு மருத்துவ வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் கூட அவங்களோட ஆவரேஜ் ஆயுட்காலம், அதாவது அவங்களோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 70 to 80 years வந்தாங்க. ஆனால் இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, இவ்வளோ மருத்துவ வசதி வந்திருக்கு. இந்த காலத்துலேயே நம்மளோட ஹியூமனோட லைஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து இப்போ ஒரு ஆவரேஜ் லைஃப் டைம் ஆஃப் பர்சன் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 60 to 65 அப்படின்ட்டு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு கம்பேரிசனில் எனக்கு நிறைய தகவல் தெரிஞ்சுது. ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அதாவது அந்த காலத்தில் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பல்லு விளக்குறதுக்கு வேப்பங்குச்சியோ ஆலங்குச்சியோ பயன்படுத்துவாங்க. ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரஷ்ஷு, அதுக்கான பேஸ்ட்டு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம பயன்படுத்துகிற பேஸ்ட்டில் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம், அவங்க அந்த காலத்துல பெரும்பாலும் 70 to 80% தொழில் என்னவா இருந்தது அப்படின்னாக்கா விவசாய தொழில் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்னாச்சுனாக்கா அவங்களோட விளைநிலங்கள்ல கூட ஆடு மாடுகள் வச்சிருந்தாங்க. அதனால அவங்க கலக்கிற பால், அதாவது அவங்க பயன்படுத்துற பால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆட்டு மாட்டுல இருந்தே எடுத்துட்டாங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்க இந்த காலகட்டத்துல ஒரு பால் பார்த்தீங்கன்னாக்கா அதுல ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி அது பாலாக இருந்தாலும் சரி, தயிராக இருந்தாலும் சரி, அது ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது. அந்த மாதிரி இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ வித்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம பயன்படுத்துகிற அந்த பால்லையோ மோர்லையோ தயிர்லையோ உள்ள ப்ரிசர்வேட்டிவ்னால நமக்கு கெமிக்கல் இருக்கு. அடுத்த விஷயம், அவங்க விளைநிலங்களில் கரும்பா இருக்கட்டும் அல்லது பனைமரங்களா இருக்கட்டும், அப்போ நிறைய இருந்த காலகட்டத்தில் அவங்க அந்த பாலில் கலக்கிற அந்த நம்ம பயன்படுத்துகிற சர்க்கரைக்கு பதிலாக அவங்க பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ பயன்படுத்தாமல் சர்க்கரை பயன்படுத்துறதுனால அதில் நிறைய கெமிக்கல் இருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கனாக்கா எல்லாருக்குமே இந்த தொழில் விவசாயம் அப்படின்றதுனால ப்ரொடக்ஷன் நிறையா இருந்தது. அதே மாதிரி மக்கள் தொகை கம்மியாக இருந்தாங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னாக்கா அவங்க ரசாயன உரங்கள் போட்டு நிறைய விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் ஏற்படல. இந்த ஒரு காரணத்தினால என்னாச்சு அப்படின்னாக்கா அவங்க இயற்கையான ஒரு பயிர்களை எந்த ஒரு ரசாயனமும் போடாம இயற்கையாவே விளைவிச்சு அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ நம்ம மக்கள் தொகை பெருக்கிறதுனால அதிகமா விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அதுக்கும் பூச்சிக்கொல்லிகள், ரசாயனங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பெரும்பாலும் நம்ம இது எல்லாமே இவ்வளவு கெமிக்கலையும் பயன்படுத்திட்டு பெரும்பாலும் நம்ம ஒர்க் அவுட் அதிகமா பண்ணாத பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கனாக்கா நேரா போயிட்டு ஆபீஸ் போறாங்க, அவங்களோட வேலைகளை செய்யறாங்க, முடிச்சுட்டு வராங்க. எப்பவும் போல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத அவங்களோட லைஃப் ஸ்டைல தொடர்ந்துட்டு வராங்க. ஆனா அந்த காலத்துல விவசாயம் தான் அவங்களோட குலத்தொழில், அவங்களுக்கு தெரிஞ்ச பெரும்பாலான தொழில் அப்படின்றதுனால காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிலே இருப்பாங்க. அதாவது அவங்க மாடுகளை பராமரிக்கிறது, அவங்களோட பயிர்களை பாதுகாக்கிறது, அதுக்கான வேலைகளை செய்யறது, இந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிலே இருந்ததுனால இந்த வியர்வையின் மூலமா ஏதாவது ரசாயனமே அவங்க உட்கொண்டிருந்தா கூட அது எல்லாமே வெளியே ஃப்ரெஷ்ஷா அவங்களோட வேலைகளை ஃப்ரெஷ்ஷா செய்யறதுனால அவங்களோட ஆயுட்காலம் அதிக நோய் தாக்கம் இல்லாம அப்படியே இருந்தது. அதனால 70-80 வயசு ஆவரேஜா வந்தாங்க. ஓகே, நான் டெய்லி லைஃப் ஸ்டைல்ல இப்போ நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்றோம். என்னென்ன கெமிக்கல்லாம் யூஸ் பண்றோம், அதை எப்படிலாம் நம்ம கட்டுப்படுத்த முடியும், அட்லீஸ்ட் இதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்மளோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் செம்மைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு லிஸ்டே போட்டுருக்காங்க. டெய்லி லைஃப்ல என்னென்ன ரசாயனங்கள் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங்காக நம்ம பேக்கிங் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாம் சோடா உப்பு போடுவாங்க, அந்த மாதிரியான விஷயம் தான் இது. அதனால டெய்லி நம்ம உணவில் பேக்கிங் பவுடர் உட்கொள்கிறோம். சோப்பில் பார்த்தோம்னாக்கா என்ன இருக்குதுன்னா ஈஸ்டர் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம குளியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை துணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த சோப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் கெமிக்கல், அதில் பார்த்தீங்கன்னா சோடியம் சல்பேட்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பாஸ்பேட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. டூத் பேஸ்ட், நம்ம பயன்படுத்துகிற டூத் பேஸ்ட் என்ன இருக்குதுனாக்கா கால்சியம் கார்பனேட், சோடியம் குளோரைட் அப்படின்ற கெமிக்கல் இருக்கு. நம்ம பயன்படுத்துகிற உப்புல கூட ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் குளோரைட் அப்படின்ற ஒரு ரசாயனம் இருக்கு.
அதுக்கப்புறம் பெரும்பாலான மக்கள் இதை பயன்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். வினிகர் யூஸ் பண்ணாலும் அது வந்து அசிட்டிக் ஆசிடும் எத்தனாயிக் ஆசிட் இந்த 2 கெமிக்கலும் வந்து பயன்படுத்துறாங்க. கிராஃபைட் யாராவது யூஸ் பண்ணால் அதில் கார்பன் இருக்கு. நம்ம குடிக்கிற அந்த மதுபானங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா எத்தனால் இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணா இது ஏதோ போட்டிருக்காங்க, இது எனக்கு தெரியல. சுகர்ல பார்த்தீங்கன்னாக்கா சுக்ரோஸ் அப்படின்ற கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பிரின், மவுத் வாஷ், சோடா, இப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெய்லி பயன்படுத்துகிற கெமிக்கலோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, இவ்வளோ பிரச்சனை. இதை தவிர வேற என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிட்டியில் வாழ்ற மக்கள் எல்லாமே வந்து நிறைய பொல்யூஷன்ல வாழ்றாங்க. அதாவது ஏர் பொல்யூஷன்ல எக்கச்சக்கமா பொல்யூஷன்ல வாழ்றாங்க. அந்த காலத்துல வந்து இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகமா இல்லாம இருந்தது. ஏன்னா அப்போ வந்து வாகனங்களின் எண்ணிக்கை கொஞ்சம் உற்பத்தி வந்து கம்மியாக தான் இருந்தது. ஏறுகள்ல தான் வந்து வயல் அந்த ஏறு இறக்கிறது, ஏறு பூட்டுறது, அது எல்லாமே வந்து ஏறுகள்லயே பண்ணதுனால அதிகமான மிஷின்கள் இல்லாத காலகட்டத்தினால பொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கம்மியாவே இருந்தது. சரி, ஓகே, இவ்வளோ பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம டெய்லியும் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அல்லது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணும். சுகர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லத்தையோ பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த பால், தயிர், மோர் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற அவசியத்தில் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டியில் வாழ்கிறோம், சிட்டி லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கிறோம் அப்படின்னா வாரத்துக்கு வந்து 2 முறையோ 3 முறையோ நம்ம வந்து இயற்கை சூழ்நிலை அமைந்த மலைகளுக்கோ இல்லை இது மாதிரி இயற்கையான பகுதிகளுக்கோ போயிட்டு வரலாம். அதே மாதிரி டூத் பேஸ்ட், இந்த டூத் பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தவிர்த்து என்ன பண்ணலாம்னா, இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே அந்த வேப்பங்குச்சி அப்படின்ற விஷயம்லாம் வந்திருக்கு. அந்த வேப்பங்குச்சியை வாங்கி ஒரு 2 நாளோ 3 நாளோ பயன்படுத்தி பார்க்கலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம சமையல்ல யூஸ் பண்ற எண்ணெயில இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ் குறைக்கிறதுக்காக இப்பெல்லாம் வந்து மரச்செக்கு எண்ணெயை வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக யோகா, ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறது, இல்லை வந்து ஜாப் பண்றது, வீட்டு வேலைகளை செய்யறது, இது மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஆயுட்காலத்தை கூட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணா நம்மளோட பிரச்சனைகள் ஓரளவுக்கு அதிகமாக வராது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றின வேற எதனாவது ஐடியா இருந்துச்சு, சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஜாலி பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.